பேராசை பிடித்த நரி, த கிரீடி ஃபாக்ஸ், ஒரு அடர்ந்த காட்டுப் பகுதியில் நரி ஒன்று வாழ்ந்து வந்தது. அதற்குத்தான் எந்த நேரமும் திருட்டுத்தனமாக உணவைச் சாப்பிட வேண்டும் என்ற கெட்ட குணம் இருந்தது. மற்ற விலங்குகள் கடினமாக உழைத்துச் சேகரித்த உணவை கவர்வது அதன் வழக்கம். ஒரு நாள் அதிகாலையில் நரி ஊருக்கு அருகிலுள்ள ஒரு விவசாயியின் தோட்டத்திற்குள் நுழைந்தது. அங்கே கிணற்றுக்கு அருகில் தண்ணீர் பிடிப்பதற்காக ஒரு பெரிய பானை நிறைய தயிர், கர்ட், வைக்கப்பட்டிருந்தது. தயிர் பானையை பார்த்ததும் நரியின் வாயில் எச்சில் ஊறியது. ஆஹா, இன்று விருந்துதான் என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டது. நரி தனது ஆவலை கட்டுப்படுத்த முடியாமல் பானைக்குள் தலையை விட்டு தயிரை குடிக்க ஆரம்பித்தது. உள்ளே தயிர் அதிகமாக இருந்ததால் நரிக்கு குடித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற பேராசை அதிகரித்தது. அது, இந்த தயிர் முழுவதும் தீரும் வரை குடித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைத்தது. நரி முழுவதும் தயிரை குடித்துக்கொண்டே இருந்ததால் அதன் வயிறு நிரம்பிப் பருத்தது. மேலும் பானையில் இருந்த தயிரின் அளவு குறைய குறைய நரியின் தலை மட்டும் உள்ளே இருந்தது. அதன் உடல் முழுவதும் பானையின் கழுத்தில் சிக்கிக் கொண்டது. வெளியே வர முயற்சி செய்தது. ஆனால் அதன் பெரிய வயிறு காரணமாக தலையை வெளியே எடுக்க முடியவில்லை. இப்போது நரி பயந்து போய், ஐயோ, பேராசையால் மாட்டிக்கொண்டேனே என்று கத்த ஆரம்பித்தது. அப்போது அந்த பக்கம் வந்த சில கிராம மக்கள் பானைக்குள் தலையை மாட்டிக்கொண்டு கத்திக் கொண்டிருந்த நரியைக் கண்டு அதன் பேராசைக்கு பாடம் கற்பிக்க எண்ணினர். நரி தன் தவறை உணர்ந்து, தயவு செய்து என்னை விடுங்கள், இனிமேல் நான் பேராசையுடன் திருடமாட்டேன் என்று கெஞ்சியது. மக்கள் அதை விடுவித்தார்கள். அன்று முதல் நரி திருட்டு பழக்கத்தையும் பேராசையையும் விட்டுவிட்டு உழைத்து வாழ ஆரம்பித்தது. நீதிக் கருத்து: பேராசை பெரு நஷ்டம். Excessive greed leads to great loss.